போன எபிசோடு பார்த்துருப்பீங்க, நம்ம குய்பின்ஜினுடைய அம்மா வந்திருப்பாங்க. ஸோ அதை பார்த்து ஓல்ஜியானும் வந்துட்டு ஷாக் ஆயிருப்பாங்க. பட் இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, அவங்க அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்களை யாருன்னு தெரியாத மாதிரி நடந்துக்கிறாங்க. அவங்க உள்ள வரும்போது கரெக்டா ஹான் இருப்பான். ஹான் பார்த்துட்டு வாங்க வாங்க அப்படின்னு, நீங்க என்னப்பா பண்ற, நீங்க ஒர்க் பண்றியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே ஓல்ஜியானு பாக்குறாங்க. பார்த்து உனக்கு இவங்களை தெரியுமா அப்படின்றப்ப, ஏன் தெரியாது, நல்லாவே தெரியும், இவங்க தான் குய்பின்ஜினோட ஃப்ரெண்டு. இவங்க வந்து உட்கார்ந்து அவங்களும் உடனே அவனும் சரி உட்காருங்க நான் எல்லாம் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. அவங்களும் உட்காராங்க. உட்காந்துட்டு ஓல்ஜியான் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் டிக்பாக் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ அந்த பேர் வாயில நுரையில, அதனால நம்ம ஒரு பேர் வச்சுக்குவோம். ஸோ அந்த டிஷ் கேட்கும்போது அவங்க இல்ல டிஷ் எல்லாம் கிடையாது, ஆக்சுவலி பார் வந்து க்ளோஸ், நீங்க கிளம்புங்க அப்படின்றாங்க. என்ன சொல்றீங்க, ஆக்சுவலி சுத்தி இப்பதான பார் எல்லாம் ஓபன் பண்ணுவாங்க அப்படின்றப்ப, இல்ல இது என்னோட ஓன் டிஷ் தான், நீங்க கிளம்புங்க அப்படின்றப்ப, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி ஹான் இருக்க சொல்லிட்டு, என்ன ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க ஓல்ஜியான், இவங்க வந்து குய்பின்ஜியோட ஃப்ரெண்ட், நீங்க என்ன இப்படி ரூடா நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் எடுத்துட்டு வந்து சர்வ் பண்றான். அவங்களும் ரொம்ப நன்றிப்பா அப்படின்றாங்க. இப்போ என்ன அப்படின்னா, இவங்களுக்கு தெரியுது ஓல்ஜியானுக்கு இவங்க தானே, பட் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அவங்க வாய மூடிட்டு சும்மா இருக்காம, இல்லமா இந்த ராயலா வந்து கொடுப்பாங்களா அந்த மாதிரி ஒரு பவுல் இருக்குமா, எனக்கு பவுல்ல வச்சு சாப்பிட்டு பழக்கம், இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பழக்கம் இல்ல அப்படின்றப்ப, என்ன நீ ஏதோ ராயல் ஃபேமிலி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க கத்த ஆரம்பிச்சாங்க. நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு, உனக்கெல்லாம் முதல்ல எதுவுமே கொடுக்க முடியாது, முதல்ல கிளம்புன்னு சத்தம் போடும்போது ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அப்படியே தெரியாத மாதிரியே காட்டிக்கிறாங்க. ஹான் அந்த நேரத்தில் நிறுத்துங்க, என்ன நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க, இவ்வளவு ரூடா நீங்க நடந்துக்க மாட்டீங்களே, ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இங்க பாரு, என் அம்மாவை கொண்டவளோட மூஞ்சியை பாக்குறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பமே இல்லை, தயவு செய்து அவளை போக சொல்லு அப்படின்றாங்க. சோ ஓல்ஜியானை பொறுத்த வரைக்கும் இது அவங்க தான் கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்குது. பட் இவங்க என்னதான் தெரியாத மாதிரி நடிச்சாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் அடப்பட்டுக்கிட்டே இருக்குது. அதனால தான் போக சொல்றாங்க. அந்த அவங்க சரி போவோம் அப்படின்னு கிளம்புறப்ப கரெக்டா குய்பின்ஜினும் யமபுஜாங்க வந்துடுறாங்க. அவங்க ரெண்டு யதார்த்தமா பேசி வரும்போது டக்குன்னு பார்த்தோன்னே குய்பின்ஜினும் ஐயோ இவங்க எங்கடா இங்க வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கரெக்டா யமபுஜாங்க பாத்துறாங்க. பார்த்துட்டு அவங்க ஒரு மாதிரி நிற்கும் போது இவர் யமபுஜாங்க ஐயோ என்னடா அது இவ இங்க இருக்காளே அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு மாதிரி பாக்குறாப்ல. அந்த நேரத்தில் ஓல்ஜியான் வந்துட்டு உனக்கு இவங்களை தெரியுமா அப்படின்றப்ப, ஏன் தெரியாது, இவங்க நல்லாவே தெரியும், இவங்க தான் வந்து ஃபேஷன் டிசைனர், எனக்கு சில அவுட்ஃபிட் கேட்டிருந்தேன் அதனால வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க நம்ம போவோம் வெளியே போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லி அழகா இழுத்துட்டு போயிடுறாப்ல. சோ இங்க இருந்து காப்பாத்தி கூட்டு போறாரு. அப்படியே இவங்க ரெண்டு பேரும் காட்டுறாங்க. இங்க பாத்தீங்கன்னா அவங்க அம்மா கேக்குறாங்க, இல்லடா எதுவும் அவ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கா நினைக்கிறேன் ஓல்ஜியான், அதனால தான் இப்படி பேசுறா அப்படின்றப்ப, என்னம்மா தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கா, அவளுக்கு நடந்த ஒரு சம்பவம் அப்படி, அவளால அந்த வழியில இருந்து இன்னும் மீண்டு வர முடியல, அவ கஷ்டப்பட்டு இருக்கா, அதனால உங்களை பார்த்தோன்னே திடீர்னு கோவப்பட்டா, வேற ஒன்றும் கிடையாது, அது மட்டும் இல்லாம அந்த தப்புக்கெல்லாம் காரணம் நான் தானே, பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்றாரு. நல்ல வேலை நீங்க எதுவும் சொல்லல, அந்த இடத்துல எதுவும் காட்டிக்கல அப்படின்றனே, இல்ல எனக்கு என்ன ஏதுன்னு தெரியாம இருந்தனால தான் நான் எதுவும் காட்டிக்கல, அது மட்டும் இல்ல நீ ஓல்ஜியான் கூட இருக்கன்னு பார்த்த உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன், நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணா இருப்பீங்கன்னு, ஆனா அங்க பார்த்தா நீ வேலைக்கார மாதிரி இருக்க அப்படின்றப்ப, அம்மா எல்லாத்துக்குமே காரணம் நான் அவளுக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் தான், சோ அதை என்னைக்குமே நான் மீற மாட்டேன் அப்படின்றாரு. சோ அவளை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கத்தோட தான் நான் இருக்கேன் அப்படின்றாரு. சோ எந்த மாதிரியான ஒரு லவ் பாருங்க, கிட்டத்தட்ட 500 வருஷமா ஒரு காதல், அந்த காதலிக்காக காதலர் தன்னுடைய எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு அவங்க கூடயே இருக்காப்ல, வேலைக்கார மாதிரி சொபா, இந்த மாதிரி காதலெல்லாம் பார்க்கவே முடியாதுங்க, இதுதாங்க உண்மையான காதல். அப்படியே இங்க சூப்பர் மார்க்கெட்டை காட்டுறாங்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம யோரின் வந்துட்டு நின்று எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கரெக்டா ஒருத்தர் வர வந்து, நீ யோரின் தானே, எப்படி இருக்க யோரின் நீ தானே அப்படின்னு அப்படியே என்ன நடந்துன்னு காட்டுறாங்க. அவங்க யோசிச்சு பார்க்குறாங்க, என்ன அப்படின்னா பயவுல வேற யாரும் இல்ல, நம்ம யோரினுடைய அதாவது ஹீரோயினுடைய முன்னாள் காதலன். அவன் என்னன்னா இவங்க தொட்டப்போ ஒரு பயம் இருந்திருக்கும், அந்த பயத்தினால ஓடி இருப்பான். இல்ல நீ என்னை தொடரப்போல எனக்கு பயம் தான் வருது, உன் மேல காதல் வரல, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி இருப்பான். சோ அவனை சொல்லி குத்தம் இல்ல, ஹீரோவும் ஹீரோயினி சேரணுங்கிறது விதி, அதனால அப்படி நடந்துருச்சு. சோ அது எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறாங்க. இவங்க வந்து பார்த்தவங்க யோசிக்கிறாங்க, ஐயோ இவன்ட்ட மாட்டிக்கிட்டோம்டா அப்படின்னு. அந்த நேரத்தில் ஹீரோ வந்து எப்படியாவது ஹீரோயினை கரெக்ட் பண்ணலாம்னு நினைச்சிட்டு வரும்போது, இவன் என்ன பண்றானா, நீ இங்க வேலை வைப்ப நான் எதிர்பார்க்கல, ஏன் அப்படின்னா இங்க நிறைய மக்கள் வராங்க, மக்கள் உன்னை பார்த்தா பயப்படுவாங்க, நிறைய மக்கள் உன்னை அவாய்ட் பண்ணுவாங்களே, ஏமா இங்க வேலை பார்க்குற, நீ இங்க இருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்ப கேவலமா பேசுவான். அந்த நேரத்தில் அவனுடைய காதலி ஒருத்தவங்க வருவாங்க, வந்து ஹாய் டார்லிங் அப்படின்னு, இதுதான் என்னுடைய லவ்வர், நான் வந்து இப்ப லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அடுத்து கல்யாணம் பண்ண போறோம், கூடிய சீக்கிரம் செட்டில் ஆக போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். சோ இதை கேட்ட ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிரும். ஹீரோயினியை சொன்ன உடனே டக்குனு இந்த இடத்துல ஒரு ஸ்கோர் பண்ணுவார் பாருங்க, சரசரன் வந்து என்ன யோரின் எதுவும் பிரச்சனையா என்னாச்சு, நீங்க யாரு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நான் இவளோட கிளாஸ்மேட் அப்படின்றான். ஓ அப்படியே நீங்க யாரு அப்படின்னு, நான் இவளோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு டக்குன்னு கையை பிடிச்சிட்டு பேசுவான் பாருங்க நம்ம ஹீரோயினிய அப்படின்னு பார்ப்பாங்க. அவங்க பாக்குறப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்னடா இவன் திடீர்னு வர்றான் பாய் ஃப்ரெண்ட் சொல்றானே அப்படின்னு ஷாக் ஆகி போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கையை பிடிச்சிக்கிட்டு தான் பேசுறான். சரி நான் இவங்களோட பாய் ஃப்ரெண்ட் தான், முதல்ல நீங்க இவங்ககிட்ட பேசினதுக்கு மன்னிப்பு கேளுங்க, இப்படி எல்லாம் வந்து ரொம்ப பேசக்கூடாது, அது மட்டும் இல்ல ஏற்கனவே வந்து அவங்க உங்களை லவ் பண்ணாங்க அப்படிங்கறதுக்காக ரொம்ப கேவலமா பேசுறீங்க, இவ்வளவு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்க வைக்கிறான். அந்த கூட இருந்த பொண்ணு வந்து தயவுசெய்து மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அவனும் மன்னிப்பு கேட்டுறான். இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயினி பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஆச்சரியமா. அந்த நேரத்தில் அவங்க போன உடனே இவங்க வந்துட்டு, இல்ல எனக்கு ஒரு மாதிரியா வலிக்குது, கொஞ்சம் கையை விடுறீங்களா அப்படின்னு, சாரி வேற வழி இல்லாம தான் நான் இதை பண்ணேன் அப்படின்னு அவங்க எதுவுமே சொல்லாம அப்படியே போயிடுறாங்க. இவன் பாக்குறான், ஐயோ போச்சுடா நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறாப்ல. பட் ஹீரோயினி தனியா போய் உட்கார்ந்து அவங்க கையை பார்த்து யோசிக்கிறாங்க. சோ ஹீரோயினியை வந்து இதுக்கு முன்னாடி தொட்டவங்க எல்லாருமே தெரிச்சு ஓடி இருப்பாங்க. இப்போ ஆனா ஹீரோயினியை தைரியமா பிடிக்கிற ஒரே ஆளு ஹீரோ மட்டும் தான். சோ அதை நினைச்சு அவங்க ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இங்க பார்ல காட்டுறாங்க. பாத்தீங்கன்னா நைட் எப்பயும் போல நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, நம்ம குய்பின்ஜின் அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப யமபுஜாங் வர்றாப்ல வந்துட்டு, என்னப்பா என்ன நீங்க மட்டும் இருக்கீங்க, ஓஜி
ஓல்ஜியான காணோம் அப்படின்றப்ப இல்ல ஓல்ஜியான ஒரு வேலையா வெளியே போயிருக்காங்க அப்படின்றாங்க. அதே நேரத்தில் சரி உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு அவருக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துட்டு அந்த நேரத்தில் ஒரு கஸ்டமர் வருவாப்ல. நம்ம குயிபிஞ்சின் எப்பயும் போல வந்து அவர் கேட்கறதெல்லாம் கொடுத்தோடனே டேய் போட போய் தொடுறா அப்படின்னு சொல்லி சிக்னல் காட்டுவாப்ல. அவன் எனக்கு என்ன வேலை பார்த்துட்டு இருப்பான் திரும்ப வந்து தட்டி டேய் போடா போய் தொடுறா அப்படிம்பாரு. பட் இருந்தாலும் நம்மளால இல்ல நான் ரெஸ்ட் ரூம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அப்புறம் அந்த கஸ்டமர் போனதுக்கு அப்புறம் வந்தோடனே நம்ம குயிபிஞ்சின் கேட்கறாப்ல என்னடா என்ன பிரச்சனை எதுக்கு இன்னைக்கு இப்படி நடந்துக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது இல்ல ஒண்ணு இல்ல அப்படின்றான். டேய் போய் சொல்லாத ஓல்ஜியான் எதுவும் சொல்லிச்சா உன்னைய எதுவும் சத்தம் போட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப அதெல்லாம் இல்ல நான் தான் அதை செய்யாம போனேன் அப்படின்றாப்ல. என்னடா இவன் இப்படி வித்தியாசமா பேசுறானு பார்த்தா ஒண்ணு இல்லைங்க, நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. அவங்க போயிட்டாங்க அப்படின்னா இவங்களும் போயிடுவாங்க. சோ அதுக்காக ஃபீல் பண்ணிட்டு அவர் எனக்கு என்னன்னு போயிட்டாரு எதையும் செய்யாம. உடனே குயிபிஞ்சின் என்ன பண்றாருன்னா ஓ எனக்கு புரிஞ்சிருச்சு உனக்கு அந்த பேயை பார்க்குற சக்தி இருக்கிறனால கொஞ்சம் பயந்துட்ட இல்லையா, ஒன்றும் பிரச்சனை இல்லடா, இன்னும் 2 பேர் தான், அந்த பிரச்சனை முடிஞ்சு அப்படின்னா உன்னுடைய பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும். ஸோ ஆல்ரெடி ஓல்ஜியான் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாடா அப்படின்றாங்க. குயிபிஞ்சினும் அதை சொல்றாரு, யமபுசாங்கும் அதான் சொல்றாரு. அவன் அமைதியா இருக்கமோ எனக்கு தெரிஞ்சு இவன் பயப்படுறான்னு நினைக்கிறேன். எங்க வந்து இந்த 2 இது முடிஞ்சோடனே இவனை விட்டுட்டு போயிடுவோமோ, அது போக வந்து எங்க திரும்ப வந்து நரகத்துக்கே அவங்க போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுறான் ஓல்ஜியானை பத்தி அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிட்டு இருக்கும்போது ஹான் என்ன சொல்றான் அப்படின்னா இல்ல என்னால வந்து அவங்க நரகத்துக்கு போறதை ஏத்துக்க முடியாது அப்படின்றான். டேய் என்னடா சொல்ற புரியல, உன்னால எதுக்கு அவன் நரகத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு குயிபிஞ்சின் கேட்கும்போது சோ அப்பதான் விஷயத்தை எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி ஓல்ஜியான் வந்து என்னுடைய பாவத்தை அவங்க ஏத்துக்கிட்டு அவங்க வந்து திரும்ப நரகத்துக்கு போறதுக்காக சைன் பண்ணிருக்காங்க, அதுவும் கான்ட்ராக்ட்ல அப்படின்னு சொன்னோன்னே யமபுசாங் சொல்றாரு போச்சு அந்த மாதிரி கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல வந்துட்டு அவங்கள அங்க கூட்டிட்டு போவாங்க, அதுவும் நரகத்துக்கு போற ஒரு ட்ரெயின்ல கூட்டிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. குயிபிஞ்சின் என்ன சொல்றீங்க, இந்த 1,00,000 பேர் முடிஞ்சோடனே அவர் திரும்ப வந்து மனுஷியா பிறப்பான்னு பார்த்தா இப்படி ஒரு விஷயத்தை சொல்றீங்களா அப்படின்னு குண்டத்துக்கு போறீங்களா அவர் ஒரு பக்கம் புலம்புறாரு. அப்படியே அவர் எந்திரிச்சு எனக்கு என்ன ஃபீல் பண்ணிட்டு போறாப்ல. அந்த நேரத்துல யமபுசாங் அப்படியே ஒரு மாதிரியா சிரிக்கிறான். டேய் திருட்டு பழைய அவனு 2 பேர் தானே அப்படின்ற மாதிரி ஒரு கள்ளத்தனமா சிரிக்கிறான். சோ அப்படி என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. இப்பதான் வந்து அந்த விஷயத்தையே வந்து காட்டுறாங்க. ஆக்சுவலி நம்மளுடைய கமாண்ட்ல வந்து கே நாகராஜ் அப்படின்றவர் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு வந்து யமபுசாங்கோட உடம்புக்குள்ள வந்துட்டு அவனுடைய பையன் வந்திருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு எஸ் எக்ஸாக்ட்லி அதான் நடந்தது. என்ன அப்படின்னா இவங்க அப்பாவும் பையனும் கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது என்னப்பா இப்படி பண்றீங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சிருப்பான்ல, அந்த நேரத்தில் அவனுடைய சக்தியை பயன்படுத்துறப்ப அவர் வந்து தடுக்க முயற்சி பண்றாரு. பட் முடியல. இவன் அப்படியே பாத்தீங்கன்னா வெளியே காட்டுறாங்க டப்பு டப்புன்னு சவுண்ட் மட்டும் கேக்குது. அப்படியே வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படியே அவருடைய கண் அப்படியே ரெட் கலர்ல வருது. சோ அவருடைய பையன் அவர் உடம்புக்குள்ள போயிட்டான் அப்படிங்கறத காட்டுறாங்க. அப்படியே பாக்குறான், பார்த்துட்டு எவனால ஒண்ணும் பண்ண முடியாதா இனிமே அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறான். ஆமாங்க யமபுசாங் தான் எல்லாரையும் பிடிப்பாரு, அவரையே இவன் கேப்சர் பண்ணிட்டா என்ன ஆகுது, இவனை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. சோ மத்தவங்கள பொறுத்த வரைக்கும் யமபுசாங் தான் இவன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அப்படியே இங்க பாத்தீங்க அப்படின்னா யமபுசாங் மட்டும் அப்படி தனியா நடந்து போயிட்டு இருக்கான். அப்படியே திரும்பி பார்த்துட்டு அவ்வளவு சீக்கிரம் உன்னை அந்த 2 பேர் பிரச்சனையை முடிக்க விட்டுருவானா, உன்னை அவ்வளவு வேமா நரகத்துக்கு போகதா விட்டுருவானா, அதுக்கு முன்னாடியே இங்க வச்சு வழி நான் என்னன்னு காட்ட போறேன், உனக்கு அங்க கொடுக்குற தண்டனை எல்லாம் பத்தாது, இன்னும் இங்க தண்டனை கொடுப்பேன், நான் விட மாட்டேன் அப்படின்றான். சோ ஒரு மாதிரி வில்லத்தனமா சொல்லிட்டே போறான். இவன் என்ன பண்ண போறானே தெரியல நம்ம ஓல்ஜியான. பட் என்ன நடந்தாலும் சரிங்க, நம்மளுடைய குயிபிஞ்சின் இருக்காப்ல ஓல்ஜியானுக்கு இதுவும் நடக்க விட மாட்டாரு. அப்படியே இங்க காட்டுறாங்க. நம்ம குயிபிஞ்சின் வந்து ஆல்ரெடி தேடிக்கிட்டு இருக்காங்க ஓல்ஜியான. அதே மாதிரி ஒரு இடத்துல நின்று ஓல்ஜியான் எப்பயும் போல ஜாலியா இருக்காங்க. இவர் அப்படியே பார்த்துட்டு குடுக்குறன்னு ஓடி போய் வா வா என்ன ஒரு மாதிரி அடிக்கா என்ன ஹான் வந்து கிளைம் கொண்டு விட்டு வந்திருக்கான், வா வா போவோம் அப்படின்றப்ப நில்லு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல, எதுக்காக இப்படி ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண அப்படின்றப்ப என்னடா பேசுற எனக்கு புரியல அப்படின்றப்ப புரியாத மாதிரி நடிக்காதான், நீ ஒரு கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிருக்கல 1,00,000 பேரை முடிச்சோடனே திரும்ப வந்து நரகத்துக்கு போறதுக்கு, ஏய் இது என்னோட டிசிஷன் தான்டா, இதனால என்னடா இருக்குது, என்னால திரும்ப வந்து மனுஷியா பிறந்தெல்லாம் இருக்க முடியாது, எனக்கு அது பிடிக்கும் இல்ல, அதனால நான் இந்த விஷயத்தை செஞ்சேன் அப்படின்றப்ப அது மட்டும் இல்ல இது ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய விஷயமே கிடையாது, நீ ஏன் இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ற அப்படின்றப்ப இங்க பாரு நான் ஒரு மேனேஜர், என்கிட்ட வந்து நீ இதெல்லாம் சொல்லணும், என்கிட்ட இது பண்ணணும் அப்படி இப்படின்னு கேட்கும்போது ஏண்டா நீ சாதாரண மேனேஜர் தான்டா கம்முன்னு இருறா அப்படின்ட்டு அவங்க ரொம்ப அடக்குறாங்க. இல்ல நான் ஒரு டிடெக்டிவ் கூட கிட்டத்தட்ட 500 வருஷம் அவங்க கூட இருந்திருக்கேன், ஒரு நல்ல டிடெக்டிவ் கூட, எனக்கு வந்து நீ வந்து திரும்ப பிறக்கணும், மனுஷியா பிறந்து ஒரு நல்ல லைஃப் வாழணும் அப்படின்றாங்க. பட் இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா எனக்கு மனுஷியா திரும்ப எல்லாம் பிறக்கிறதுக்கு ஆசை இல்லப்பா, நான் போய் அங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்றாங்க. சோ இதை கேட்டு அவர் ஒரு மாதிரியா கிளம்பிடுறாரு. இன்னமும் இவன் தான் சீனியர் டிடெக்டிவா இருந்தாலும் ரொம்ப பண்றான், இரியா வரையா அப்படின்ட்டு போறாங்க. சோ இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் தான். அதே நேரத்தில் இந்த யமபுசாங் வந்து போனான்ல நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன வேலை பார்க்கறான் அப்படின்னா நேரா குயிபிஞ்சினோட அம்மாட்ட வர்றான். அங்க வந்துட்டு இந்த மாதிரி விஷயம் அவ வந்து ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்கா, அதனால என்ன ஆகும் அப்படின்னா உங்க பையனும் திரும்ப வந்து வர முடியாது, அதாவது ஓல்ஜியான் அது போக கிரவுன் பிரின்சஸ் 2 பேருமே வந்து திரும்ப வந்து பிறக்க மாட்டாங்க மனுஷங்களா, சோ அவங்களோட வாழ்க்கை நரகத்திலே போயிரும் அப்படின்ற மாதிரி நேக்கா கோத்துறான். இதை கேட்ட உடனே அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா ஏன் இப்படி பண்றா ஓல்ஜியான், ஆல்ரெடி ஓல்ஜியான் வந்து எல்லாத்தையும் தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருக்கா, இவ பண்றது சரியில்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லும் போது இவரு இல்ல இதெல்லாம் தடுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு அப்படின்றான். அவங்க என்ன வழின்னு கேட்கும்போது இல்ல உங்களால உதவ முடியும், நீங்க தான் அதுக்கான ஒரு இது அப்படின்றப்ப அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் வந்து அவகிட்ட உண்மையவே சொன்னாலும் அவன் நம்ப மாட்டா அப்படின்றப்ப இல்ல நீங்க உண்மையை சொன்னா அவன் நம்ப மாட்டா, ஆனா அவளை உங்க கனவுக்குள்ள அனுமதிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்புவாள் அப்படின்றான். சோ இவன் என்ன பிளான் பண்றாங்கிறது எனக்குமே புரியல, என்னடா அது இப்படி சொல்றானே அப்படின்றப்ப இல்ல அதாவது வந்து நீங்க போய் சொல்லலாம், ஆனா உங்களுடைய நினைவுகள்
அதாவது உங்களுடைய மெமரிஸ் வந்து பொய் சொல்லாதுல, அதை வச்சு அவ வந்து எல்லாத்தையும் உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி இங்க காட்டுறாங்க. பாத்தீங்கன்னா நம்ம குய்பிஞ்சி அங்க இருக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்டை தேடிக்கிட்டு இருக்க அந்த லேடியோட வீட்டுல வந்து அவங்க டே என்கிட்ட இல்லடா இங்க அப்படின்னு எவ்வளவோ சொல்றாங்க, அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா தேடிக்கிட்டே இருக்கான். திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி அதை தேடிக்கிட்டே இருக்கும்போது இவங்க வந்து டேய் அறிவு நிறுத்துறா முதல்ல, ஆல்ரெடி நான் அதை மேல இடத்துக்கு அனுப்பிச்சிட்டு அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இவன் வந்து இல்ல நீங்க போய் சொல்றீங்க, அதை எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருப்பீங்க, அங்க போய் தேடிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்துல டேய் நிறுத்துறா அப்படின்னு கத்தும் போது நிறுத்துங்க முதல்ல, 500 வருஷமா என்னால உண்மையை சொல்ல முடியாம நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், எதுக்காக அவ வந்து திரும்ப பிறக்கணும், அவ எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா நீங்க என்னன்னா திரும்ப அவளை நரகத்துக்கு அனுப்ப பாக்குறீங்க, ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், எதை வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன் அப்படின்றாரு. சோ அவருடைய வழி என்ன அப்படின்னா எப்படியாவது ஓல்சியான் வந்து அவங்களுடைய வழிகள் எல்லாம் மறந்துட்டு சந்தோஷமா எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. சோ இந்த மாதிரி ஒரு மனுஷனை பாக்குறது ரொம்ப கஷ்டங்க. சோ அவரும் கேட்கிறாரு எப்படியாவது அதை நிறுத்த முடியுமா அப்படின்றப்ப முடியவே முடியாது அப்படின்றாங்க. சரின்னு சொல்லி அவர் கிளம்பி போயிடுறாரு, போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இங்க சூப்பர் மார்க்கெட்ல பார்த்தா நம்ம ஹீரோயினி உட்கார்ந்துருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே ஹார்ன் வர்றாப்ல, என்னாச்சு நீங்க இன்னும் லஞ்ச் சாப்பிடலையா அப்படின்றப்ப இல்ல அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்கிறப்ப இல்ல எனக்கு பசி இல்ல அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு யோசிச்சு சரி பக்கத்துல ஒரு கடை இருக்கு கேக் ஷாப், அங்க வந்து கேக் நல்லா இருக்கும் வாங்களே போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் ஹீரோயினிக்கு அழகா கேக் எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. அவங்கள வந்து ஒரு கேக்ல ஒரு பைட் எடுத்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு நல்லா இருக்கும், இங்க வந்து நான் அடிக்கடி ஈவினிங் வந்து சாப்பிடுவேன் நல்லா இருக்கும் அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாம அவங்க அப்படியே பார்த்துட்டு என்ன நேத்து நீ பாக்குறப்ப முட்டாள் மாதிரியே இருந்துச்சு எனக்கு அப்படின்றப்ப இல்ல அதுல என்ன இருக்கு, ஆக்சுவலி அவன் தான் முட்டா பையன், அவன் வந்துட்டு அப்படி பேசிருக்க கூடாது, எல்லாமே அவனுடைய தப்பு தான், உன்னோட தப்பு இதுல எதுவும் இல்ல அப்படின்றப்ப இல்ல என்னை வந்து எல்லாருமே வந்து ரொம்ப கிண்டடிச்சு காங் காங்னு சொல்லி பேர் வச்சு கூப்பிடுவாங்க என்னோட நிக்நேமா வச்சு, சோ அது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கும் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்ல எனக்கு யாரையாவது பிடிச்சிருக்குன்னு நான் போய் டேட் பண்ணலாம் நினைச்சா கூட டேட் பண்ண முடியாது, அவங்க எல்லாம் பயந்து ஓடிடுவாங்க அப்படின்றப்ப ஏன் அப்படின்றாங்க. இல்ல எனக்கு தெரியாது அதை பத்தி என்ன விஷயம்ன்றப்ப ஓ அப்படியா அப்படின்னு சொல்றாப்ல. சோ நம்ம ஹீரோனி ஏன் நம்ம ஹீரோவை வேணான்னு சொன்னாங்க அப்படிங்கறதுக்கான காரணத்தையும் சொல்றாங்க. இல்ல ஆக்சுவலி அந்த மாதிரி நிறைய பேர் போயிருக்காங்க, அதுல இருந்து நான் முடிவு பண்ணது என்ன அப்படின்னா நான் மட்டும் தான் இருக்கணும்னு நினைச்சேன், வேற யாரையும் உள்ள வரக்கூடாதுன்னு நினைச்சேன், அதனாலதான் எங்க வந்து எனக்கு உங்களை பிடிச்சிருந்தா கூட நீங்க என்னை தொட்டு திடீர்னு பயந்து ஓடிட்டீங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கறக்காக வேணான்னு சொல்லி ஆரம்பத்திலே நான் அதை தடுத்தேன் அப்படின்றாங்க. சோ அவங்களோட பயம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்ச எல்லாருமே அவங்கள விட்டு போயிட்டாங்க பயந்துட்டு, அதே மாதிரி ஹீரோவும் போயிடுவாரோ அப்படின்ற ஒரு பயம் தான் ஹீரோயினிட்ட இருந்திருக்குது. நம்ம ஹீரோ அப்படியே ஒரு மாரியா பாக்குறாரு. அதே நேரத்தில் நம்ம ஹீரோ அவருடைய கதையை சொல்றாரு. ஆக்சுவலி வந்துட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என்னுடைய நிக்நேம் வந்து ஆர்பனேஜ்ல என்ன தெரியுமா, தி கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து என்னது இது அப்படின்றப்ப ஒண்ணுல ரொம்ப அதிர்ஷ்டமே இல்லாதவன், என்னை பார்த்து எல்லாருமே பயப்படுவாங்க, எல்லாருமே என்னை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, அதே நேரத்தில் நான் ஒரு பேட் லக்ல பிறந்தவன் வேற சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, ரொம்ப சிம்பிளா அதை அப்படி எல்லாத்தையும் என்னோட கோட் எடுத்து மறைச்சிக்கிட்டு அது எதையுமே நான் கேட்காம அழகா என் லைஃப் நான் சந்தோஷமா வாழுவேன் அப்படின்றாரு. நம்ம லைஃப்ல இப்படிதான் இருக்கணும் அப்படின்றாரு. சோ இதை கேட்டோன்னே ஹீரோயினி ஒரு மாதிரியா லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. தலைவன் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயினியை கரெக்ட் பண்றாப்ல. அதே நேரத்துல நானும் இப்படி தாங்க உங்களை மாதிரி என்னுடைய ஃபீலிங் எல்லாத்தையும் வந்துட்டு வெளியே காட்டாம எனக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு முதல்ல க்ளோஸா இருந்தது நான் உங்க கூட மட்டும்தான் அப்படின்னு அவங்களும் நானா அப்படின்றாங்க. ஆமா நான் உனக்கு கேட்க நினைச்சேன், என் கையை நீங்க தொட்டிங்களே உங்களுக்கு எந்த ஒரு பயமுமே இல்லையா, எதுவும் ஃபீலிங் ஆகலையா அப்படின்றப்ப இவரு இல்லையே எனக்கு அந்த மாதிரிலாம் ஒரு ஃபீலிங் ஆகல உங்க கையை தொட்டப்ப, அது மட்டும் இல்ல நீங்களும் தப்பா எடுத்துக்காதீங்க, நான் ஒன்னும் வேற எதுவும் மோட்டிவேஷன்ல தொடல, ஆக்சுவலி உங்க கையை தொட்டப்ப எனக்கு எந்த ஒரு தவறான ஃபீலிங் எந்த ஒரு பயமும் வரல அப்படின்றாரு. சோ இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயினிக்கு ஒரு சந்தோஷமே வந்துருது, பரவாயில்ல நம்மள ஒரு பையன் தொட்டு அவனுக்கு எந்த ஒரு பயமும் வரலையே அப்படின்னு. பட் இந்த நேரத்தில் ஹீரோயினி ஒரு நல்ல விஷயம் பண்றாங்க. என்ன அப்படின்னா டக்குன்னு ஹீரோ கிட்ட ஆக்சுவலி நான் உங்ககிட்ட சொல்லணும் ஒரு விஷயம் அப்படின்றப்ப சொல்லுங்க அப்படின்றப்ப இல்ல எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்றாங்க. உங்களுக்கு நீ பிடிச்சிருக்குதா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே சிரிக்கிறாப்ல, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்றாரு. சோ ரெண்டு பேருமே அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காதலை பரிமாறுறாங்க. சோ ஒரு வழியா நம்ம ஹீரோயினி அவங்களுக்குள்ள இருந்த லவ்வ சொல்லிட்டாங்க, நம்ம ஹீரோவும் சொல்லிட்டாரு. சோ இனிமே வந்து அவங்க டேட்டிங் போவாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம், சந்தோஷமா இருப்பாங்க லைஃப்ல. சோ ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்காங்க. அப்படிங்க பார காட்டும்போது நம்ம ஓல்ஜியான்ட்டை சொல்றாங்க. ஓல்ஜியான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, ரொம்ப சந்தோஷம்டா சாமி, எப்படியோ ஒரு வழியா நீ வந்து உசார் பண்ணிட்ட ஹீரோயினிய, ரொம்ப சந்தோஷம் ரொம்ப பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க அவங்க. நம்ம ஹானு வந்துட்டு இல்ல எல்லாமே உங்க ரெண்டு பேருக்கு தான் சேரும், நீங்க ரெண்டு பேரும் முயற்சி பண்ணதால தான் எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்துட்டு சரி ஓகே இன்னைக்கு உன்னுடைய முதல் நாள் டேட், நீ வந்து இங்க இருக்க வேணாம், கிளம்பு, முட்டையெல்லாம் உரிக்க வேண்டாம், நீ கிளம்புற அப்படின்றப்ப என்ன சொல்றீங்க அப்படின்றப்ப டேய் இந்த மாதிரி நேரத்துல இந்த முதல் நாள் ரொம்ப ரொம்ப முக்கியம், இதுதான் ஃபர்ஸ்ட் டேட், நீ முதல்ல கிளம்பு, அங்க போய் சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அனுப்பிச்சு வைக்கிறாங்க சந்தோஷமா. அதே நேரத்துல இங்க ஹான் வந்து வெளியே போயிடுறான்ல, அவன் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா நம்ம குய்பிஞ்சினுடைய அம்மா வர்றாங்க. அவங்க வந்தோடனே என்ன நீங்க திரும்ப வந்திருக்கீங்க என்ன விஷயம் அப்படின்றப்ப எனக்கு நல்லா தெரியும் நீ என் மேல கோவமா இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்களே போய் சுச்சி எடுத்துட்டு வந்து சாப்பிட உட்கார்றாங்க. அப்படியே கட் பண்ணி இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஓல்ஜியான் வந்து நடந்துகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி மார்க்கெட்ல நடந்துகிட்டு இருக்கும் போது நம்மளுடைய குய்பிஞ்சின் சொன்ன சில வார்த்தைகள் சில இடத்துல சில விஷயம்லாம் சொல்லியிருப்பாரு. சோ அது எல்லாத்தையும் ரிவைண்ட் பண்ணிட்டே போறாங்க. எனக்கு எல்லாமே தெரியும் உன்னை பத்தி அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து அவங்க ரெண்டு பேரும் இதுல இருக்கிறப்ப நரகத்துல இருக்கப்ப ஏன் உன்னோட லைஃப்ல வெறும் வழிகள் மட்டும் தான் இருக்கா, ஏன் ஒரு சின்ன நல்ல சந்தோஷமான விஷயம் கூட இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. சோ இந்த மாதிரி அவர் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் அவர் பேசின ஒவ்வொரு விஷயத்தை அப்படி நினைச்சு பார்த்துக்கிட்டே போறாங்க. என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு காட்டல, பட் இந்த மாதிரி நடந்து போனவங்க நேரா
பாருக்கு தான் போறாங்க. அங்க போய் குயிபி ஜீனா ஒரு மாதிரி பாக்குறாப்ல, என்ன கிராசரி வாங்கலன்னு போனா எதுவுமே வாங்கிட்டு வரலையா அப்படின்னு கேக்குறப்ப, யார் நீ அப்படின்றாங்க. என்ன வளர்ற அப்படின்றப்ப, நீ யாரு ஃபர்ஸ்ட் அதை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. சோ அதோட அப்படியே இந்த இடத்துல இந்த வெப் சீரிஸ் முடிச்சிடறானுங்க. சோ இன்னைக்கான எபிசோட் முடிஞ்சது மக்களே. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.